டெங்குவுக்கு தடுப்பூசி வந்துருச்சு. நம்ம குழந்தைங்களுக்கு போடலாமா? பாதுகாப்பானதா? உண்மை என்ன பார்த்துருவோமா? டாக்டர் விபி சிவகுமார், ஜன்யா சைல்ட் கிளினிக், வேளச்சேரி மற்றும் பள்ளிக்கரணையிலிருந்து. டெங்குவுக்கு மொத்தம் 4 சப்டைப்ஸ் இருக்கு. 4 வகையான வைரஸ் கிருமிகள்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 4 வகைக்கும் எதிர்த்து குழந்தைகளுக்கு மற்றும் பெரியவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ற தன்மை இதுல இருக்கு. இது 2 டோஸ். ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டு 3 மாசம் கழிச்சு 2வது டோஸ். முக்கியமா என்ன பயன்னா சிவியரிட்டி, காம்ப்ளிகேஷன்ஸ், நீட் ஃபார் ஹாஸ்பிட்டலைசேஷன் இதை ரொம்பவே தவிர்த்து நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணுது. ஆனா ஒன்னே ஒன்று என்னன்னா, இது இப்போ சப்ளைலையும் டிஸ்ட்ரிபியூஷன் பப்ளிக்கும் கிடையாது. இது வர்றதுக்கு அநேகமாக நெக்ஸ்ட் இயர் ஆயிரும். ஸோ அடுத்த மான்சூனுக்கு நாம் எல்லாம் தயாராகிடலாம். ஆனால் இப்போ பரவி வர டெங்குவை தவிர்க்கணும்னா மிக முக்கியமான 3 ஸ்டெப். கொசு கடிக்காமல் பார்த்துக்கிறது, வீடுக்கு பக்கத்தில் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கிறது, அப்புறம் ஃபீவர் இருந்தால் டிலே பண்ணாமல் டாக்டரை காமிக்கிறது. இப்போ வேற டெங்கு பரவ ஆரம்பிச்சிருச்சு. டெங்கு உடைய அறிகுறிகள் என்ன? எந்த ஸ்டேஜ் ஆஃப் காய்ச்சலை நம்ம உடனடியாக டிலே பண்ணாமல் டாக்டரை பார்க்கணும்? இது இனி வரும் வீடியோக்களில்.